இந்த வீடியோ இருக்குன்னா தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு, ஐயா நம்ம தோத்துட்டோம், அதெல்லாம் நமக்கு மாற்று கருத்து. நம்மக்கிட்ட 75 எம்எல்ஏ இருக்கிறது. நாம் அடுத்த கட்ட முடிவுகள் என்னவோ அதை தான் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி யார் கட்சி ஆட்சி அமைக்கணும் அமைக்க வேணாங்கிறது நம்மளுக்கு தேவையில்லை. நம்ம கட்சி என்ன பண்ணுங்கிறது தான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். தயவு செஞ்சு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இடையூறு பண்ண மாட்டீங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு தொண்டனா, ஒரு டிஎம்கே திராவிட தொண்டனா இதை நான் எதிர்பார்க்குறேன். நமக்கு கொள்கை எதிரியாகட்டும் ஏடிஎம்கே கூட நம்ம சேர வேண்டாம். நீங்கள் சேர மாட்டீங்க, ஆனால் கருத்து இப்போ தான் இன்டர்நெட் உலகம் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ஒன்றுங்க நடக்கலையா இல்லை பேசுகிறாங்களா பேசலையாங்கிறது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவங்களும் ஒரு நியூஸை ரூமரை கிளப்பி விட்டுட்டு அவங்க சேராங்க இவங்க மெச்சூரிட்டின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஒரு திமுக தொண்டனா இந்த கேள்விகளுக்கான பதிலை நான் அவங்கக்கிட்ட தேடுறேன். தயவு செஞ்சு அவங்களுக்கு நம்ம எந்த இடையூறும் பண்ண வேண்டாம். அவங்க ஆட்சி அமைக்கட்டும், இல்லை அமைக்காமல் போகட்டும், நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்மளாக போய் யாருக்கும் எந்த இடையூறும் பண்ண வேண்டாம். நம்மக்கிட்ட 75 எம்எல்ஏ இருக்குது. நம்ம அதை வச்சு என்ன பண்ணி திருப்பி 31 நம்ம ஆட்சி பிடிக்கிறதுக்கு தான் நம்ம வழிவகை செய்யணுமே தவிர ரூமர்ஸ் கிளப்பி விடுற மாதிரி நம்ம எந்த ஒரு அசம்பாவிதங்களுக்கும் நம்ம துணை போக வேண்டாம். யாரோ என்னமோ பண்ணட்டும், அவங்க மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி அமைச்சு இன்னும் 30 வருஷம் கூட ஆட்சியில் இருக்கட்டும், நம்மளுக்கு அது தேவையில்லை. நம்ம அடுத்த கட்ட நகர்வுகளை பார்த்துட்டு கழக தொண்டர்களுக்கு நீங்கள் உறுதியாக உங்கள் ஸ்டாண்ட் சொல்லிட்டீங்க, அப்பயும் உங்கள் மேலே ரூமர் வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளுக்கு அது தேவையில்லை. எதிரிக்கு நம்மளுக்கு ஒரு கண்ணு போனாலும் எதிரிக்கு 2 கண்ணு போகணுங்கிற பழமொழியை மாதிரி ஏடிஎம்கே நம்ம உட்கார வச்சோம்னா இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. அவர் எம்ஜிஆர் கிடையாது. நம்ம கூட்டணியில் சேர்த்து அவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்கல, அது உங்களுக்கு தெரியும். அதனால் நம்மளுக்கு இது தேவையில்லாத விஷயம். நம்ம இது செய்ய வேண்டாம். 100% கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன். எங்கேயோ தப்பு நடந்திருக்குது, நம்ம தோற்றுருக்கோம். ஆனால் 31 அதை ஜெயிக்கிறதுக்கான வழிவகையை நம்ம செஞ்சு போராடி நம்ம வலுவான எதிர்கட்சியை நின்று ஆளுங்கட்சிக்கு சப்போர்ட் பண்ணாமல் ஆளுங்கட்சி குற்றச்சாட்டுகள் நம்ம வெளிப்படுத்தி மக்கள்கிட்ட சேர்ந்து நம்ம திருப்பி 31 ஆட்சி பிடிக்கணும். அதுதான் எங்களை கழகத்தொண்டரோட தான். மற்றபடி குறுக்கோளியில் போய் நம்ம ஆட்சி பண்ணி அது பேருக்கு எடுத்துக்க வேண்டாம். நம்ம திருப்பி 31 போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க முடியாது. நம்மளுக்கு எத்தனையோ தோல்விகள் சந்திச்சிருக்கிறோம். ஏன் 15 வருஷம் 10 வருஷம் ஆட்சியில் இல்லாதப்போ கூட நம்ம யார்கிட்டையும் போய் நிற்கல. அதனால் தயவு செஞ்சு ரூமர்ஸ் வர மாதிரி தளபதி அவர்களே நீங்கள் அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க. வணக்கம்.